ஏகனே போற்றி இணையாடும் ஈசனே போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசவன் இணையர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையில் மிக அருமை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய பதிவு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றும் நமது நேயர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம். சங்கர் கந்தசாமி அப்படின்ற ஒரு நேயர் கேட்டிருக்காரு, குருஜி, கீரனூர் நடராஜன் எழுதிய ஜாதக அலங்கார நூலில் தசை புக்தி காலங்கள் வருடக்கணக்கு 360 நாட்கள் கணக்கிட வேண்டும் என்று உள்ளது, விளக்கவும் குருஜி அப்படின்னு கேட்டிருக்கார். 360 நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரே வரையில் பதில் சொல்லிடலாம். பெருசாக ஒன்றும் மெனக்கிடணுங்கிற அவசியம் கிடையாது. ராசி மண்டலம் 360 பாகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு பாகை. இப்போ அந்த 360 நாளை சூரியன் சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் 360 நாட்கள். அப்போ 360 அப்படின்னு சொல்லக்கூடியதை வருடமாக எடுத்துக்கலாம் அப்படின்றது சிம்பிளாக ஒரே வார்த்தையில் ஒரு வரியில் பதில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இவர் கேட்டிருக்கிறது வந்து விளக்கவும் குருஜி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். விளக்கத்துக்கும் அதுதான் வரும். ஏன்னா எல்லா கணக்குகளுமே நம்ம போட்டு எடுத்து பார்த்தாலுமே சரியான முறையில் அந்த கணக்கு வருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. என்ன காரணம், இவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதாவது வந்து சாதாரண வருடம் அப்படின்றது 365 நாட்கள் கொண்டது. லீஃப் வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுலேருந்து ஒரு கால் நாள், கிட்டத்தட்ட 366 சொல்லுவாங்க, அல்லது 365 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் ஒரு 5 நாள் இருக்குது அப்படின்றத அவர் அந்த கால கணக்குப்படியும் அவர் வந்து 360 நாள்னு போட்டிருக்கு. அப்போ இது எந்த கணக்கு சரியான கணக்கு அப்படின்றத அவர் எடுத்திருக்கார். பல டிபேட்டில் நடந்திருக்கு இதெல்லாம். இது வந்து சரியான கணக்கு அளவீடுகளே கிடையாது. நம்ம போடக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தசாபுக்திகள் வந்து மாறலாம், அதனுடைய காலங்கள் மாறும், அளவுகள் மாறும் அப்படின்றதெல்லாம் நிறைய போயிருக்கு. ஏன்னா நிறைய கால அளவுகள் இருக்குது. நம்ம இப்போ வந்து இந்தியாவில் ஐஎஸ்டி வச்சு, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வச்சு நம்ம ஒரு கிரீன்விச்சுக்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அப்படின்றதுல வந்து 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு, அதன்படி நம்ம இரவு பகல் வருது 12 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படின்றது அதன்படியாக பார்க்கும் பொழுதுமே கிட்டத்தட்ட 365 நாள் 366 நாள் வந்துடுது. அதேமாரி வந்து இந்த கால கணக்கு அப்படின்றத வந்து ஒவ்வொரு வருடத்திற்கும் இதனுடைய நிலைப்பாடு அப்படின்றது மாறிட்டு தான் இருக்குது. அப்போ தசாபுக்திகளில் வந்து நமக்கு ஒரு ஏற்றமும் இறக்கமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நெடிய தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, சனி தசை, புதன் தசை, அதுக்கு முன்னால் ராகு தசை, புதன் தசை, குரு தசை, இது வந்து நெடிய தசைகளாக வரக்கூடியது. குறுகிய தசைகளாக வரக்கூடிய சூரியன், கேது, சுக்கிரன், சூரியன், கேது, சந்திரன், செவ்வாய், இதெல்லாம் வந்து குறுகிய தசைகளாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இதுகள்லாம் வந்து அந்த கால அளவுகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இன்றைய தேதியில் ஒருத்தருக்கு வந்து குரு தசை முடியுது அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ அதற்கான பலன்கள் அடுத்து வரக்கூடிய சனி தசை எப்படி இருக்குன்ற பலனை வந்து அவர் எதிர்நோக்க ஆரம்பிப்பார். ஆனால் இதனுடைய அமைப்பு அப்படின்ற வந்து ஒரு மாதம் 2 மாதம் வந்து முன்பின் வர்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் என்ன துல்லியமாக கணக்கு போட்டாலும் அது கண்டிப்பாக அந்த கால வேறுபாடு வருவதற்கு கட்டாயம் அதில் இடம் இருக்குது. அதில் மாற்றமே கிடையாது. துல்லியமாக நான் கணக்கு போட்டேன் இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிறீங்கிறது எனக்கு தெரியல. ஏன் தேவையில்லாமல் போட்டு, இன்றைக்கி தான் நிறைய ஆப்ஸ் இருக்கேன். டக்குன்னு போட்டோம்னா பிறந்த தேதி, நாள், மாதம், வருஷத்துக்கு கொடுத்தோம்னா நேரத்தையும் கொடுத்து இடத்தையும் கொடுத்தோம்னா அது வரல வந்துடுது. இத்தனை டிகிரியில் வந்து நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லிடுது, நட்சத்திரம் பார்த்து சொல்லிடுது, இருப்பு தசாவும் சொல்லிடுது, தசாபுக்தியையும் கொடுத்துருது, ராசி அம்சத்தையும் கொடுத்துருது, பலனை சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. எதுக்கு இவ்வளவு 360 நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் உள்ளே போய் தேடிட்டு இருக்கீங்கிறது தெரியல. கந்தசாமி, சங்கர் கந்தசாமி இருந்தாலும் அதுதான் முக்கியமான விஷயம். எப்போவுமே ஒரு ஜோதிடனுக்கு அறிவு வளரணும், ஜோதிட அறிவு வளரணும், ஜோதிட அறிவு பெருகணும் அப்படின்னா மேனுவலாக கணக்கு போட தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இந்தியாவில் வந்து 24 மணி நேரத்தை வச்சுக்கிறோம். இதே அமெரிக்காவில் வந்து வெஸ்ட் ஜோன், நார்த் ஜோன் எல்லாம் போயிட்டோம் அப்படின்னா 3 கால அளவு முறைகள் இருக்குது. அதாவது அந்த பருவநிலைகள் மாறும் பொழுது வெட் சீசன் அப்படின்னு வைப்பாங்க, ட்ரை சீசனில் ஒன்று வச்சுருப்பாங்க, நேரத்தையே மாற்றுவாங்க.
1 மணி நேரம் 2 மணி நேரம் நேர காலத்தை வித்தியாசப்படுத்தி மாற்றுவாங்க. இப்போ இந்த நேர காலம் அப்படின்றது அந்த 360 நாட்கள் அப்படின்றது வந்து நம்ம இந்திய ஜோதிட முறைக்கு மட்டுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கணக்காக இருக்க முடியுமே ஒழிய இதர நாடுகளுக்கு அப்படின்ற போது அது ஒரு தோராயமான கணக்காக அவங்களுக்கு போய் சேர வேண்டியது. நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து 1 மாதம் கழித்து நடக்கலாம், 1 மாதம் முன்னவேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே வந்து மேனுவலாக கணக்கு போட்டுக்கிறது தான் நல்லது. அப்போ தான் வந்து இப்போது இவர் கேட்ட அந்த சந்தேகத்திற்கான விடையும் அங்கே தான் கிடைக்கும். எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஜாதகத்திற்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஆப்லேயே கணக்கு போட்டாலும் அதை எடுத்து எழுதினோம்னா கூட நமக்கு வந்து அந்த மெமரியில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஆப்பவே நம்பி போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நிறைய மென்பொருள்கள் வந்துருச்சு, நிறைய சிஸ்டமேட்டிக் இருக்குது. அதில் டக்குன்னு அடிக்கிறோம், ஜாதக பலன் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் அது வந்து சரியான முறை அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஒரு நேரத்தில் டக்குன்னு கேட்டால் நம்ம ஒரு மேனுவலாக ஒரு கணக்கு போட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னா பதறி போயிடுவோம். ஒருவேளை ஜோசியனே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை கூட வந்துடுவோம். வேர்த்து விறுவிறுத்து கைகாலெலாம் நடுங்கி போயிடும். அப்போ ஆப்பை நம்பினோம்னா ஆப் வச்சு விட்டுரும். ஆனால் இந்த மாதிரி மேனுவலாக நம்ம எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு ஒரு 6லேருந்து 7 ஜாதகம். இன்றைக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக இந்த தொழில் போடுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கவலைக்குரிய இடமா தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 30 ஜாதகம் பார்த்தா ஒரு ஜாதகத்துக்கு ஒரு 400 300 போட்டனாலும் ஒரு 500 போட்டாலும் இங்கே ஒருத்தர் பக்கத்தில் இருக்கார் 600 ஒரு ஜாதகத்துக்கு போகிறாரு. 10 நிமிஷத்துக்கு மேலே அவர் பேசுகிறதுல அவ்வளோதான் தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படின்ற மாதிரி. இது ஜோதிடக்கலை அப்படி அல்ல. ஒரு ஜாதகனுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதை தீர்மானித்து கொடுக்கக்கூடிய தீர்மானி அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் ஜோதிடன், வழிகாட்டி. இருளை ஒழிய காமிச்சு அவனை உள்ளே போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் ஜோதிடன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கெல்லாம் வந்து சரியான முறையில் கணக்கீடு போட்டோன்னா ஒரு 7 ஜாதகத்துக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. அதுக்கு மேலே இங்கே சோர்ஸும் குறைஞ்சி போயிடும், ஞாபகமே வராது. அப்புறம் உளர ஆரம்பிச்சிருவேன், தத்த புத்தன்னு ஆரம்பிச்சிருவேன். அந்தளவுக்கு தான் என்னுடைய சோர்ஸே உண்டு. அப்போ அந்த 7 ஜாதகம் அப்படின்றது வந்து அவங்க பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது வந்து நறுக்குன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கை அளவீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனசில் எழுதிட்டு வரணும். அந்த மனக்கணக்கிலேயே போட்டுட்டு வந்தோம்னா தான் நமக்கு வந்து அந்த அளவீடுகள் வந்து சரியாக வரும். அப்போ நமக்கு அந்த அளவீடுகளுடைய முறைப்பாடும் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன்களும் சரியாக வரும். ஆனால் இந்த 360 நாட்கள் அப்படின்றத வந்து சரியான முறையாகவே நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கு வந்து நம்ம கணக்கீடுகள் அப்படின்னு போடும் பொழுது எப்போவுமே இப்போ நானே போடும் பொழுது ஒரு தசாபுக்தி போட்டு வர்றேன் அப்படின்னா தசாக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குருதசை போடுறேன் அப்படின்னா 16 வருஷம் குருதசையில் குருபுக்தி அப்படின்னா 16 × 16 256 வருது. அதில் 24 மாதங்கள் 2 வருஷம் 1 மாதம் 18 நாட்கள் அப்படின்றது வந்து குரு புக்தி அப்படின்றத நான் தெளிவாக எடுத்துடுறேன். இது வந்து சரியான முறையில் அளவீடு மனக்கணக்காக போடும் பொழுது நம்ம அந்த அளவை நம்ம எடுத்துடலாம். இதுவே நம்ம ஆப்பில் போட்டோம் அப்படின்னா அது ஒரு கணக்கு காமிச்சிட்ருக்கும். ஒரு கேது தசை கேது புக்தி 7/7/49 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 4 மாதம் 27 நாள் அப்படின்றது. அதாவது அந்த 4 மாதமும் 4 மாதமும் 9 அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு 3ஆல் பெருக்கி 27 நாள் அப்படின்றது வந்து ஈஸியாக நம்ம வந்து நம்மளுடைய கணக்குக்கு வந்து ஈஸியாக டக்குன்னு கணக்கு போட்டு வந்தோம்னா இந்த தசாபுக்தி கணக்குகளும் இவர் சொல்லக்கூடிய 360 நாட்களை நம்ம அடைச்சிக்கலாம். ராசியையும் சரியான முறையில் வந்து அந்த கோள்களை அடைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த நட்சத்திர பாதங்களையும் சரியான முறையில் அமைச்சுக்கலாம். அப்போ தான் வந்து கணக்கு நமக்கு தெளிவாக வரும், சொல்லக்கூடிய பலனும் அவருக்கு சரியாக இருக்கும். மென்பொருள் கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சில மாதங்கள் முன் ஒரு சில மாதங்கள் பின் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போவுமே இயற்கையாக நடக்கக்கூடியதாக. நம்ம போட்டுட்ருக்கக்கூடிய காலமே 30 நாளைக்கு தான். எப்போவுமே வந்து நம்ம போடக்கூடிய மாதம் அப்படின்றது வந்து 30 நாளுக்கு ஒரு மாதம் தான் போட்டுட்ருப்போம். 31 நாள் நம்ம எப்போவுமே மாதம் போட மாட்டோம். 30 நாளுக்கு ஒரு மாதமாக தான் போட்டு வருவோம். 360 நாளுக்கு ஒரு வருஷம் தான் நம்ம போட்டுட்டு வருவோம். அதில் வந்து நம்ம மாற்றம் இல்லை. ஆனால் இப்போ ஆப்பில் போட்டுட்ருக்கிறது நமக்கு அந்த கிரக பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக இடமாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதுமே டக்குன்னு உடனே அடுத்த டிகிரிக்கு போய் 30 டிகிரி ரிஷபராசிலேருந்து 31 டிகிரிக்கு ரிஷபராசிலேருந்து வெளியே போகும்போது 1 டிகிரிக்கு வந்து மிதுன ராசியில் அப்படின்றது வந்து உடனே ஒரு குரு பயிற்சியோ சனி ராகு கேது பயிற்சியோ
உடனே வேலை செய்யாது. ஒன்று 3 மாதம் முன்னால் வேலை செய்யும், அல்லது 3 மாதம் பின்னால் வேலை செய்யும். ஏன்னா இந்த கிரகத்தினுடைய பிரபஞ்ச இயக்கமும் நம்ம போடக்கூடிய கால்குலேஷனும் அப்படின்றது வந்து ஒரு தோராயமான கணக்காக, ஓரளவு தோராயம் அப்படின்னா ரொம்ப தோராயம் கிடையாது, ஒரு சரியான துல்லியமான அளவில் இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு அளவாகவே கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதே ஒழிய அது சரியான துல்லிய கணக்கீட்டு முறை அப்படின்றது வந்து எந்த நாளும் எடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சந்திரனுடைய அமைவும் சூரியனுடைய அமைவும் பூமியினுடைய அமைவும் அப்படின்னு சொல்லக்கூடிய நீள்வட்ட பாதைகளில் சுற்றிட்டு வரக்கூடிய ஒரு காரணங்களால் இதனுடைய நேர காலங்கள் மாறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. அதிகமாக வித்தியாசம் வராது. அதிகபட்சமாக ஒரு வாரத்திலேருந்து ஒரு மாதத்திற்குள்ளே வித்தியாசம் வரும். அதற்கு மேலே வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் இந்த நாட்கள் அப்படின்றது வந்து நிறைய போயிட்டுருக்கு. இது கூட நிறைய ஒரு டிபேட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க. இது எது வந்து தமிழ் வருடம், எது தமிழ் வருடத்தில் வந்து சித்திரையா தையா அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கணக்குகளெல்லாம் வந்துகிட்டு இருந்தது. அந்த கணக்குகள் வந்து நம்ம போடுறது அப்படிங்கிறது வந்து மேனுவலாக நீங்கள் வந்து 360 நாளே ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கோங்க, 30 நாளே ஒரு மாதத்துக்கு வச்சுக்கோங்க. ஆனாலும் நீங்கள் விளக்கவும் குறிச்சி அப்படின்றதுனால நம்ம ஒரு 2-3 மெத்தடில் நம்ம வந்து அந்த கணக்குகளை பார்ப்போம். அது டேலி ஆகுதுன்னு பார்ப்போம். டேலி ஆகலைன்னா நம்ம அந்த கணக்குகளில் வந்து குழப்பிக்க வேண்டாம். உங்களுடைய கணக்கு நீங்கள் வந்து வச்சு மேனுவலாக நீங்கள் எப்போவுமே போட்டுவாங்க. அதுதான் ஒரு ஜோதிடனுக்கு அழகு. அதுதான் நமக்கு மெமரியை கொடுக்கக்கூடியது. நல்ல ஒரு ஞாபக வளத்தை கொடுத்து பலன் சொல்கிறதுக்கும் சரியான முறையில் அது பயன்படும். இப்போ நம்ம வந்து சந்திரனை மையமாக வைத்து எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ராசிக்கு 2.25 நாள் போகிறார் இல்லையா? இப்போ 2.25 நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ராசியில் 2.25 நாள் அவர் டிராவல் டைம். அப்போ அந்த 2.25 நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது 12க்கு 12 ராசிகளுக்கு 12 × 2.25 27 நாள் ஆகுது. அப்போ இந்த 27 நாள் ஒரு மாதம் அப்படின்னு வருது. அப்போ அந்த 27 நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மாதமாக வரும் பொழுது 12 மாதங்களுக்கு எத்தனை நாள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 27 × 12 2 27 54, ஒரு 27 27, 4 7 5 12, மிச்சம் 1 3 324 தான் சந்திரனுடைய ஓட்டத்தில் நமக்கு வருடங்களாக வருது. ஒரு வருஷத்துக்கு வந்து 324 நாள் தான் வருது. அப்போ இது வந்து 360 நாளில் டேலி ஆகலை. அப்போ இந்த சந்திரனை மையமாக வச்சு நீங்கள் சந்திரன் சூரியனுக்கு 180 டிகிரியில் சுற்றும் பொழுதும் சரி, இருக்கும் பொழுதும் சரி, அந்த பௌர்ணமி நாட்களை கணக்கெடுத்தாலும் இதுதான் கணக்கு. சூரியனோடு ஒன்றிய பாகையில் ஒருமித்த பாகையில் இருக்கும்பொழுது கணக்கெடுத்தாலும் இதுதான் கணக்கு. இப்போ சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதையில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு 324 நாள் தான் வரும், 360 நாள் வராது. இது வந்து காலாமிர்தம் அப்படின்ற கணக்கு வகைகளை எடுக்கும் பொழுது சில கணக்கு வகைகள் கொடுத்துருக்காங்க. சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு, சந்திரனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சௌரமான வருடம் அப்படின்னு வரும். இது வந்து சூரியன் ராசி மண்டலத்தை சுற்றி வர்றார் இல்லையா, அந்த சூரியனை மையமாக வைத்து சொல்லப்படக்கூடிய இந்த நாட்களினுடைய அமைப்பில் வருஷங்கள் எத்தனை வருது, ஒரு வருடத்துக்கு எத்தனை நாள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஆக்சுவலாக வந்து அந்த சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்ற 12 மாதங்கள். அது வந்து அந்த மாதங்களுக்கு என்னென்ன நாள் வருது, எத்தனை நாள் வருது. சித்திரை மாசத்துக்கு ஆணி 4, ஆடி 5, ஆவணி 6, புரட்டாசி 7, ஐப்பசி 9, கார்த்திகை மார்கழி 10, தை
மாசி, 12 பங்குனி. இது ஒவ்வொரு மாதத்திற்கும் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சித்திரை மாசத்துக்கு மட்டும் 30 நாள், 55 நாழிகை, 32 வினாழிகை. இது வந்து நாழிகை, இது வினாழிகை, இது நாள். அடுத்து வைகாசி மாசத்துக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 31 நாள், 24 நாழிகை, 12 வினாழிகை. 31, 24, 12. அடுத்து ஆணி மாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 31, 36, 38. ஆடி மாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 31, 28, 12. ஆவணி மாசத்துக்கு பார்த்தோம்னா 31, 02, 10. புரட்டாசி மாசத்துக்கு பார்த்தோம்னா 30, 27, 22. ஐப்பசிக்கு வந்து 29, 54, 7. கார்த்திகை 29, 30, 24. மார்கழி 29, 20, 53. தை 29, 27, 16. மாசி 29, 48, 24. பங்குனி 30, 20, 21. இதுதான் ஒரு வருடத்தினுடைய சூரியன் நகர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. பூமி ஒரு பாகையை சூரியனை நோக்கி திருப்பி சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் அந்த டேபிள். இந்த டேபிளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வினாழிகை கணக்கை நம்ம கூட்டிட்டு வரோம். 21, 25, 16, 53, 24, 7, 22, 10, 12, 38, 12, 32, 32, 34, 44, 44, 52, 82, 92, 94, 104, 124, 131, 135, 155, 205, 208, 218, 224, 244, 248, 248, ஒரு 20, 268, 269, ஒரு 2, 271 வினாழிகை. இந்த 271 வினாழிகைய நாழிகையா மாத்தணும் அப்படின்னா 4, 24, 240 போக 31 வினாழிகை இங்க நிற்கும். இங்க இருக்கக்கூடிய 4 நாழிகை இங்க எடுத்து நம்ம போறோம். அந்த 4 நாழிகை இங்க சேர்த்து இதை எப்படியே கூட்டிட்டு வரப்போறோம். இதை கூட்டிட்டு வரும் பொழுது 68, 75, 95, 115, 145, 165, 169, 189, 189, 198, 218, 226, 232, 252, 256, 276, இங்க ஒரு 4, 280, இங்க ஒரு 50, 360, 371, 20, 68, 75, 95, 115, 145, 149, 199,
199, 206, 226, 228, 256, 262, 92, 96, 316, ஒரு 50, 371, 375 நாழிகை வரும். இப்போ அந்த 375 நாழிகை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம நாளாக மாற்றணும். 375 நாழிகையை ஒரு நாளைக்கு 60 நாழிகை. அப்போ 60 நாழிகை அப்படின்ற போது இங்கே 6636, 360 போக 15 நாழிகை. அப்போ 6 நாள் அப்படின்றது இங்கே சேரும். அப்போ இங்கே வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு 30, 1, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. அப்போது 1, 2, 3, 4, 5, 5, 3, 15, 18, 21, 24, 27, 30, 33, இங்கே ஒரு 29, 359 நாட்கள். 359 நாட்கள் பிளஸ் இங்கே ஒரு 6 நாள் இருக்கு, 365 நாள். 365 நாளும் இங்க இருக்கக்கூடிய 15 நாழிகை, 15 நாழிகையும் இங்க இருக்கக்கூடிய 31 வினாழிகையும். 365 நாளும் 15 நாழிகையும் இது வினாழிகை. இது வந்து சௌரமான வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வருட கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய வருடத்தில் இதுதான் லீப் வருடம். 365 நாள் 31 வினாழிகை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு நாளைக்கு 15, அதாவது 60 நாழிகை, அதில் 4ஆக பங்கும்போது 15 நாழிகை வரும் பொழுது அது கால் நாள். அவன் 365 நாள் ப்ளஸ் 31 வினாடிகை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சூரியனை மையமாக வைக்கக்கூடிய அந்த வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சௌரமான வருடத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சந்திரமான வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருடம். இது வந்து சந்திரனை மையமாக வைத்து வரக்கூடிய வருடம். இது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது 1 சைத்திரம். இது சந்திரமான வருடம் அல்லது சாயந்திரமான வருடம் கூட சொல்லுவாங்க. இது வந்து சூரியன் மையமாக வைக்கப்பட்டது. இது வந்து சந்திரன் மையமாக வைக்கப்பட்டது. சைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் மாசம். 2ஆவது மாசம் வந்து வைசாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆவது மாசம் வந்து ஜேஷ்டம். 4ஆவது மாசம் வந்து ஆஷாடம். 5ஆவது மாசம் வந்து சிராவணம். 6ஆவது மாசம் வந்து பாத்திரபதம். இது வந்து இது இப்படியே இது இந்த பக்கமா வரக்கூடிய மாதங்களாக வரும். 7ஆவது மாசம் வந்து ஆஸ்வினம். 8ஆவது மாசம் வந்து கார்த்திகம். 9ஆவது மாசம் வந்து மார்கசிரம். 10ஆவது மாசம் வந்து புஷ்யம். 11ஆவது மாசம் வந்து மாகம். 12ஆவது மாசம் வந்து பால்குணம். இது வந்து சந்திரனை மையமாக வைத்து வரக்கூடிய மாதங்கள்.
இதில் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நாள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து 30 நாள். இந்த சைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து 30, வைசாகத்துக்கு வந்து 31. இது எது வரைக்கும் வருது அப்படின்னா 31 பாத்திரபதம், சிராவணம் 31, ஆஷாடம் 31, இது ஒரு 31, ஆஸ்வினம் வந்து 30, கார்த்திகை வந்து 30, மார்கசிரம் வந்து 30, புஷ்யம் வந்து 30, மாகம் வந்து 30, பால்குணம் வந்து 30. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, 12 36, 1 2 3 4 5, 365. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சந்திரனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சாந்திரமான வருடத்தில் இந்த சைத்திரம், விசாகம், வைசாகம், ஜேஷ்டம், ஆஷாடம், சிராவணம், பாத்திரபதம், ஆஸ்வினம், கார்த்திகை, மார்கசிரம், புஷ்யம், மாகம், பால்குணத்தில் வந்து 360 நாட்கள் அப்படின்றத அந்த காலாமிர்தம் அப்படின்ற ஒரு கணக்கீடு சொல்லுது. ஆனால் அந்த கணக்கீடு வந்து 360 நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 360 நாளுக்கு வந்து மாதங்கள் பிரிக்கப்படக்கூடிய அந்த மாதங்கள்ல வைசாக மாசம் 31, ஜேஷ்ட மாசம் 31, ஆஷாட மாசம் 31, சிராவண மாசம் 31, பாத்திரபத மாசம் 31 நாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த ஒவ்வொரு நாள் எக்ஸ்ட்ரா வர்றது அப்படின்றது வந்து 365 நாள் இங்க வந்து இடிக்குது. அந்த 5 நாள் வந்து இங்கே இடிக்குது. அப்ப இதுவும் அது சரியான கணக்கீடுக்கு ஒத்து வரவில்லை. இப்ப இங்க வந்து 365 நாள் வருது. இதுவும் சரியான கணக்கீடுக்கு ஒத்து வரல. அப்போ இது முழுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு டிகிரி வைஸ்ல ஒரு நாளைக்கு 1 டிகிரி நகருது அப்படின்ற கணக்கை வச்சு நம்ம 360 நாள் அப்படின்றத நம்ம போடணும். எப்பவுமே நம்ம வந்து மேனுவலாக போடக்கூடிய கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது மாதம் அப்படின்னு வரும்போது எப்பவுமே வயசுலேயே கழிக்கும் பொழுதும் சரி, வருஷத்தில் கழிக்கும் பொழுதும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் 30 நாள் தான் நான் கணக்கு போடுறேன். மாதத்துக்கு 30 நாள் அப்படின்னு தான் கணக்கு போடுறேன். மாதம் ஒன்றுக்கு 30 நாள் தான் நான் கணக்கே போடுறேன். வருஷத்துக்கு வந்து 360 நாள் தான். இந்த கணக்கு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு தெளிவான கணக்கு நமக்கு கிடைக்கும். பட் நீங்கள் வந்து இதை ஆப்பில் நீங்கள் உள்ள கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது சொல்லக்கூடிய ஒரு நாளில் தான் நமக்கு வந்து அந்த கணக்கீடு வரும். மற்றபடி வந்து நமக்கு நம்மளுடைய கணக்கீடு அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம கை கணக்காக நம்ம போடும் பொழுது கண்டிப்பாக மாதத்திற்கு 30 நாளும் 12 மாதங்களுக்கு 12 3 36 அப்படின்னு சொல்லக்கூடிய 360 நாட்கள்லையும் வருஷம் முடியுது அப்படின்றது தான் நம்ம மேனுவலாக கணக்கு போடக்கூடிய ஒரு மெத்தேடை தான் நம்ம கீரனூர் நடராஜன் அவர்கள் எழுதிய ஜாதக அலங்கார நூலில் அந்த 360 நாட்கள் அப்படின்றத வந்து குறிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லி நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.